நெல்லையில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரத்தில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் நேற்று 12 லாரிகளில் குப்பை அள்ளப்பட்ட நிலையில் தற்போது மேலும் இன்று 6 லாரிகளில் குப்பை அள்ளப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நீராண்டிய செய்தியாளர் சிவமணி, விவரம் என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தில் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மருத்துவ கழிவுகள், மால்களில் உள்ள உணவு கழிவுகள், குப்பைகள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் கழிவுகள் என ஏராளமான கழிவுகள் பல்வேறு இடங்களில் கொண்டு கொட்டப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 ஊராட்சிகள்ல சீதப்பரப்பநல்லூர் ஊராட்சி, பழவூர் ஊராட்சி, கொண்டாநகரம் ஊராட்சி மற்றும் திடியூர் ஊராட்சி உள்ளிட்ட இடங்கள்ல 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அந்த கழிவுகள் கொட்டப்பட்டது. இதனை நேற்று காலையில அள்ளும் பணி அப்படிங்கிறது தொடங்கியது. நேற்று 18 லாரிகள்ல இந்த கழிவுகள் அள்ளப்பட்டு நேற்று இரவில் முதற்கட்டமாக 18 லாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டது. நேற்று 4 இடங்கள்ல அந்த குப்பை கழிவுகள் முழுமையாக அள்ளப்பட்ட நிலையில இன்று மீண்டுமாக மற்றும் மீதம் இருக்கக்கூடிய இடங்கள், அதாவது பழவூர், கொண்டாநகரம், பாரதி நகர் உள்ளிட்ட இடங்கள்ல இன்று கழிவுகள் காலை 10 மணி முதல் அள்ளப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக கேரளா பதிவெண் கொண்ட லாரிகள் அங்கிருந்து கொண்டு வரப்பட்டு அந்த லாரிகள்ல முழுமையாக அள்ளப்பட்டு இன்று தற்போது வரைக்கும் 12 லாரிகள்ல குப்பைகள் முழுமையாக அள்ளி முடிக்கப்பட்டிருக்கிறது. 100% கழிவுகள் முழுமையாக இங்கிருந்து அகற்றப்பட்டு இருக்கிறது. அந்த பகுதிகளில் கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டிருக்கிறது, பிளீச்சிங் பவுடர்கள் போடப்பட்டிருக்கிறது. பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மண் கொண்டு நிரப்பி இருக்கிறார்கள். இந்த லாரிகள் முழுமையாக அந்த லாரிகளை காவல்துறையினுடைய பாதுகாப்போடு கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் இருக்கக்கூடிய இந்த குப்பை மேலாண்மை அமைப்பிற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கே பாதுகாப்பாக அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய எல்லை வரைக்கும் தமிழ்நாடு போலீசார் பாதுகாப்பாக அந்த கேரளா லாரிகளை கொண்டு அனுப்பி வைக்கிறார்கள். நேற்று 18 லாரிகள், இன்று 12 லாரிகள் என 30 லாரிகளில் குப்பைகள் முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.